போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கொஸ்டினில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். இது போன வருஷம் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேருந்து கேட்கப்பட்டது தான். இதோட ஆன்சரை நம்ம ரொம்ப சிம்பிளாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அதாவது என்னென்னா, ஒரு 7500 இனிஷியல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 7500 2 வருஷத்துக்கு செலுத்தார். 4% வந்து கூட்டு வட்டி. 4% கூட்டு வட்டினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம சுற்றி ஃபார்முலா போடுறத விட ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா, இப்போ 7500க்கு ஃபஸ்ட் வருஷத்தில் எவ்வளோ கிடைக்கும்? 4% வட்டி எவ்வளோன்னா ஒரு 300. 7500ல் ஃபஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 300 4% வட்டியும், அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு அதாவது 2வது வருஷத்துலேயும் ஒரு 300 கிடைக்கும். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு? 600. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே 600க்கு மேலே தான் இருக்குது. ஸோ 600 தனி வட்டினா 600 அந்த ஆப்ஷன்றது கரெக்டாக வந்துடும். ஆனால் இது கூட்டு வட்டி. கூட்டு வட்டினா இதோடு சேர்த்து இந்த 300க்கும் ஒரு 4% அமௌண்ட்டு இதில் வந்து ஆட் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 300ல் 4% பார்த்தீங்கன்னா வந்து 12. அதாவது 300 × 4/100 பார்த்தீங்கன்னா 3×12. ஸோ ப்ளஸ் ஒரு 12. அப்போ மொத்தமாக கிடச்சது என்னது? 2 வருஷத்துக்கும் கிடச்ச அந்த தனி வட்டின்னு பார்த்தீங்கன்னா 600. செகண்ட் வருஷத்தில் இந்த 300க்கும் சேர்த்து கிடைக்கிறதுனால ஒரு 12. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 612. அப்போ சரியான ஆன்சர் என்னது? 612. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சரை நாம் கண்டுபிடிச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா முடிச்சிடலாம். ஒரு செகண்ட் கூட பத்தாது இதுக்கு.